ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, வெள்ளை கொண்டக்கடலை குருமா தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி பேச்சுலர் கூட ஈஸியாக செய்யலாம். அதுக்கு நான் கொண்டக்கடலை 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஓரமாக. இப்போ ஒரு பேனை எடுத்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். சூடு வந்தோன்னா வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுவோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். இது கூட ஒரு 4 கீத்து தேங்காய் பல் சேர்த்துக்குவோம். இப்போ முந்திரி ஒரு 5 சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு முந்திரிலாம் வச்சு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கடலக்குருமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஆறட்டும். நம்ம போய் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், கடலையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம குருமா தயார் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு பேனை எடுத்துக்குவோம். ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடு வரட்டும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்குவோம். வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ குருமாவுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்குவோம். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள். நான் கடைத்தூளெலாம் எதுவுமே சேர்த்துக்கல. எல்லாம் வீட்டில் உள்ள அரைச்ச மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம். தக்காளி விழுதை இப்போ எல்லாத்தையும் போய் தக்காளி பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 10 கடலையை எடுத்து நம்ம அதோட நசுக்கி சேர்த்துக்குவோம். அது நசுக்கி சேர்த்தோம்னா நமக்கு குருமா ரொம்ப கெட்டியாக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். அதுக்கு தான் அந்த மாதிரி மசித்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ அந்த மிக்ஸி சாடை கழுவி கொஞ்சோண்டு அந்த தண்ணி அது கூட சேர்த்துக்குவோம். நான் மிக்ஸி சாடியை நல்லா அலசி ஊற்றி அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இந்த டயத்தில் நம்ம கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச கடலையெல்லாம் இது கூட சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு உப்பு போட்டுக்குவோம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா இதை கொதிக்க விடுவோம் குருமாவை. இது சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குருமா. தண்ணி பத்தாக்கட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு பத்தலை, அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம மல்லிக்கீரை சேர்த்துக்குவோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.